அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் மற்றும் ரோகிணி, அதன் பிறகு மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும். அதனால முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாவே நினைத்ததை சாதிக்கும் திறமை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண ஒவ்வொரு வேலையுமே ரொம்பவும் சிறப்பாக திறம்பட செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, சாதுரியமாக செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க திகழ்வாங்க. ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில விஷயத்தில் எல்லா திறமையுமே இருந்தாலுமே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை கொண்டு காணப்படுவாங்க. குணங்களின் அடிப்படையில் இவங்களை பார்த்தா மிகவும் சிறப்பான குணங்கள் நிறையவே இவங்ககிட்ட இருக்கும். எப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவுறதா இருந்தாலும் சரி, யாராவது இவங்களை கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு நல்ல குணங்களுமே இந்த ரிஷபம் ராசிக்காரங்கிட்ட இருக்குது. பேராசை, நற்பண்பு இல்லாதது, தீய குணங்கள் இது எதுவுமே இவங்கக்கிட்ட இருக்காது. இவங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. கடவுளின் மீது அதிக பற்று கொண்டு காணப்படுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, இவங்க சிறப்பாக திகழணும், இவங்களது செயல்களை அனைவரும் பாராட்டணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் எல்லா வேலைகளையுமே செய்வாங்க. பரந்த மனம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை இவங்களோட வாழ்க்கையில் இருக்கும். பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூட்டை போல தாங்க இவங்களோட குணம் ஒரு சில சமயத்தில் இருக்கும். ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே பழகுவதற்கு இனிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி மாறாமல் ஒரே விதமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க. பெரிய மாற்றத்தை எல்லாமே இவங்க விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்குமோ அதை நம்ம நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கட்டுக்குள்ளே இவங்க வச்சுருப்பாங்க. கற்பனை கோட்டை கட்டி வாழ்கிறதுல இவங்க ரொம்பவும் ஆசை கொண்டவங்க. வாழ்க்கையில் வரும் பிரச்சனை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அந்த பிரச்சனையை அப்போவே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுல வல்லவர்களாக விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உதவும் குணம் எவ்வளவு இருந்தாலுமே ஒரு சில விஷயத்தில் நான் படுற பாட்டை சொன்னால் கூட புரியாது அப்படிங்கிற மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீர சரியான தீர்வு இருக்குது. அது என்னென்னா, உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்க. அதற்கு நீங்கள், நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது ஜாதக ரீதியாக உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற முடியுங்க. நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பரை நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம். இந்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு நாம் தொடர்ந்து ரிஷபம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த விஷயத்தை உடனே சாதிக்கணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதம்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனால் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 2, 3ஆம் தேதியில் வருது. அன்றைய தினம் எந்த ஒரு செயல்களையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 1, 6, 10, 15. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்க பரிகாரமாக சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சூரிய பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சூரிய பகவான் அருளால் உங்களது வாழ்க்கையில் வரும் காரிய தடைகள் விலகட்டும். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் காணும் உங்களுக்கு
பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு நன்மை தரும் நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா மாதம் முழுவதுமே உங்களது கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானங்கள் அனைத்து வகையிலுமே அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் கார்த்திகை மாதத்தில் டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதி இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 2, 6, 11, 15. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வரும் தடைகள் நீங்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி இன்பமுடன் வாழ அன்னை உங்களுக்கு அருள் புரிவாங்க. அதன் பிறகு ரிஷபம் ராசியில் உள்ள மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே சாதுரியமாக செயல்பட்டு நினைத்த விஷயத்தை சாதிக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக விளங்குது. மேலும் இந்த கார்த்திகையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 4ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தா டிசம்பர் 6, 9, 15. இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான தினங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்க இந்த மாதம் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். மேலும் நம்ம ரிஷபம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்துடலாங்க. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். சொத்து சேர்க்கையுமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களோட தொழில் விஷயத்தில் ஏற்பட்டிருந்த அலைச்சல்கள் நீங்குது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவுது. சனி ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால கொஞ்சம் வேலை பளு அவ்வப்போது அதிகரித்து காணப்படுங்க. அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும். அதனால் உங்களது பணிகளை நீங்கள் திறம்பட செய்கிறது ரொம்பவும் நல்லது. பணியாளர்களை அனுசரித்து போனால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும் நேரங்கிறதுனால வருமானத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்தலாம். ஆதாயத்தை ஏற்படுத்த நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வீடு நிலம் நகைகள் வாங்குறதுல முதலீடு செய்வது நன்மை தரும் வகையில் அமையும். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாதம் முழுவதுமே சாதகமாக கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். புதிய பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்களது நிலை உயர்ந்து காணப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே குடும்பத்தோட கோவில் வழிபாட்டை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. பெரியவங்களோட ஆதரவால் உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த விஷயத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கையுமே உண்டாகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரித்து காணப்படும். லாபமுமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பானதாக அமையும். தடைபட்டிருந்த தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிக்கேற்ற லாபம் உண்டாகும். ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதுரியமாக செயல்பட்டு நினைத்த விஷயத்தை சாதிக்கும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. வரவேண்டிய பண வரவுமே கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான வகையில் அமையும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 3 வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களோட முயற்சிகளை வெற்றியடையும் வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி தாங்க. பணிபுரியும் இடத்துலையுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வருமானங்கள் உயர்ந்து காணப்படும்.
அனைத்து பொருட்களும் விற்று தீரும். உங்களது வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கனிவாக பேசணும். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.